நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மசாலா ரவா பராத்தா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பராத்தா செஞ்சு கொடுங்க. ஸோ வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் ரவை 3/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா 5 மினிட் ரெஸ்ட் விட்டுட்டு இது கூட பாயில் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா துருவி சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு கை அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்தில் இதனால் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் என்னதான் மாவு ஒழுங்காக பிசைஞ்சு அதை சப்பாத்தி பதத்தில் தேய்ச்சாலுமே எனக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வராமல் இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ என்னோட வேலை ஈஸியாக மாற்றுறதுக்கு இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெடிஷனல் குக்கர் கம்பெனியான ராஸ் குக்கர்ஸ்லேருந்து சப்பாத்தி மேக்கர் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பியூர் அயன்லையும், இன்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணுற சப்பாத்தியா ரொட்டி எது பண்ணாலும் ஒரே ஷேப்பில் வர்றதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பட்டர் சீட்டில் ஆயில் கிரீஸ் பண்ணி நம்ம பண்ண ரொட்டி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், ஈஸியாக ஒரே ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க வெப்சைட் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை OMR பெருங்குடியிலிருந்து லொக்கேட் ஆயிருக்கு. டேரெக்டாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க் டைப் பண்ணுங்கள்.